ராஜேஷ். வா தீபா, என்ன எதுக்காக வர சொன்ன? அன்பின் அடையாளமா என் புருஷன் வாங்கி கொடுத்த இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கான்னு பாருங்க. பிரமாதமா இருக்கு. இதை விட பிரமாதமா இன்னொரு அன்பளிப்பையும் லாரன்ஸ் எனக்கு அனுப்பியிருக்காரு. அதை உங்ககிட்ட காட்டுறதுக்காகத்தான் வர சொன்னேன். என்ன அன்பளிப்பு? என்னை விவாகரத்து செய்ய போறதா லாரன்ஸ் அனுப்பி இருக்கிற நோட்டீஸ். லாரன்ஸ் என்னை ஏத்துக்கிட்டுதான் சொன்னதும் பொய், இந்த புடவைய வாங்கி கொடுத்தாருங்கிறதும் பொய் இல்லையா ராஜேஷ்? தீபா, வளர்ற வயசுல நீ தாயை இழந்துட்ட, வாழ வேண்டிய வயசுல கணவனையும் இழக்க போற. இந்த வேதனை உன்னால தாங்க முடியாதேங்கிற பரிவுல தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். என்ன மன்னிச்சிடுமா? உங்க நல்ல மனசுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. இந்த விவாகரத்தை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி இந்த நோட்டீஸுக்கு நானே ஒரு பதில் அனுப்புறேன். சட்டப்படி லாரன்ஸோட உன்னை சேர்த்து வைக்கிறேன். அதுக்கு அவசியமே இல்ல ராஜேஷ். விவாகரத்துக்கு சம்மதிக்கிறேன்னு நானே எழுதி அனுப்பிட்டேன். தீபா, இந்த விஷயத்துல நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட. இல்ல ராஜேஷ், என்னோட வேதனையை விட லாரன்ஸோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த முடிவு எடுத்தேன். என் கல்யாண கதை முடிஞ்சு போச்சு. இனிமே நான் பிரார்த்தனை பண்றதெல்லாம் உங்க வெற்றிக்காகத்தான். தீபா ஒரு கொலைகாரி. அவளோட என் வீட்டுக்காரர் நெருங்கி பழகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ராஜேஷ்க்கு இது முதல் கேஸ். அதனால வழக்கு மேல இருக்கிற அக்கறையில தான் கட்சிக்காரி கிட்ட கொஞ்சம் அந்யோன்யமா பழகலாம். அதை நீ தப்பா எடுத்துக்க கூடாது. அவகிட்ட இவரு லாயரா நடந்துகிட்டா பரவாயில்ல, லவ்வரால பழகுறாரு. லவ்வராவா? என்னம்மா சொல்ற? கட்டின பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து கொடுத்தா நியாயம், கட்சிக்காரிக்கு புடவை எடுத்து கொடுத்தா என்ன அர்த்தம்? நீ பொண்டாட்டியா நடந்துக்கலேன்னு அர்த்தம். அதுக்காக ஊராம் பொண்டாட்டியோட உறவு வச்சுக்கிறதா? இதோ பாராதா, ஒரு பெண்ணுக்கு பெருமை அவளுடைய பணத்திலயோ பரம்பரை கௌரவத்திலயோ இல்ல, புருஷன் கூட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கையில தான் இருக்குன்னு எத்தனையோ தடவை எடுத்து சொன்னேன். நீ கேட்கல. இப்ப பொறாமப்பட்டு என்னம்மா பிரயோஜனம்? நான் ஒண்ணு பொறாமையில பேசுற, பொண்டாட்டிங்கிற உரிமையில தான் பேசுறேன். அந்த உரிமை பறி போகாம இருக்கணும்னா உங்க அப்பா கிட்ட சொல்லி உன் வீட்டுக்காரரை கண்டிக்க சொல்லு. இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையா? நாங்களே பேசி தீர்த்துக்கணுமா? இதுல அவரு தலையிட மாட்டாராம். பரவாயில்லையே, உங்க அப்பா வாழ்க்கையிலேயே முதல் தடவையா ஒரு உருப்படியான புத்திமதி சொல்லிருக்காரு. அப்படியே செய். என்ன சொல்றீங்க டாக்டர்? உன் பிரச்சனை தீரணும்னா பேசாம உன் புருஷன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. என்ன சொன்னீங்க? நான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? என்னால முடியாது. இது என் மான பிரச்சனை. இது மான பிரச்சனை இல்லம்மா, உன் மாங்கல்ய பிரச்சனை. ஏண்டி, ராதாவுக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த வருஷம் மாத்திரம் என் சுமங்கலி பூஜை பண்றா. புருஷனுடைய பெருமையை இந்த வருஷம் தான் புரிஞ்சுக்கிட்டாலும் என்னமோ. நோம்பு கயிறு எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்க. நீ எடுத்துக்க. எனக்கு வேண்டாம்மா. பரவாயில்ல எடுத்துக்க. இல்ல வேண்டாம்மா. வேண்டாமா? இதோ பாருமா, சுமங்கலி பூஜை அன்னைக்கு சுமங்கலி கையால குடுக்கற மஞ்ச குங்குமத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது. எடுத்துக்கம்மா. வேலைக்காரி சொல்றேனேன்னு யாரும் கோவப்படாதீங்க. ராதாமா சுமங்கலியா இருந்தாலும் வாழா வெட்டி தானே. இந்த நல்ல நாளும் அதுவுமா இவங்க கையால மஞ்சள் குங்குமம் வாங்கினா நானும் வாழா வெட்டி ஆயிடுவேனோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நொண்டியோ நொடமோ, நல்லவரோ கெட்டவரோ, கடைசி வரைக்கும் என் புருஷனை விட்டு பிரியாம வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ராதாமா, உங்க வேலைக்காரர் சொன்னது நியாயம் தானே? எங்களுக்கும் வேண்டாம். மேரி கிறிஸ்மஸ் தீபா. தேங்க்யூ. நீ கேட்டுக்கிட்ட மாதிரியே இன்னைக்கு உன்னை வெளியே கூட்டிட்டு போறதுக்கு ஜெயிலர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். வாங்க போலாம். ராஜேஷ், சிறு வயசுல எங்க போனாலும் எங்க அம்மா கையை பிடிச்சிட்டு போனாதான் எனக்கு பாதுகாப்பா தோணும். இப்போ உங்க நிழல்ல இருக்கும்போது
நான் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? என் கணவர் என்ன உதறி தள்ளிட்டு போயிட்டாரு. அவர் என் உடலை மட்டும்தான் நேசிச்சிருக்காரு. ஆனா நீங்க என் உள்ளத்தை நேசிக்கிறீங்க. அதனாலதான் நான் உங்களை என் இதயத்துல வச்சு பூஜிக்கிறேன். தீபா, என் ஆத்மாவுக்குள்ள நீ ஐக்கியமாகி எவ்வளவோ காலமாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நீ தீபா இல்ல, தீபம். ராஜேஷ், ம், இந்த உறவு ஒரு நாள் சந்தோஷமா போயிடாம வாழ்நாள் பூரா நீடிக்கணும். இனிமே பிரிவுக்கு இடமே இல்லை. இது மேகங்களின் சந்திப்பல்ல, தாகங்களின் சங்கமம். வக்கீல் சார், வணக்கம். ஆ, என்ன ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிற மாதிரி தெரியுது? என்ன விஷயம்? கொஞ்ச நாளாவே இந்த வீட்டுல நிம்மதி இல்லை. அதான் தனியா வந்து உட்கார்ந்துட்டேன். உங்க நிம்மதி குறையிற மாதிரி அப்படி என்ன நடந்து போச்சீங்க? ஆ, அடங்கி நடந்தவங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கேவலம் இந்த வீட்டு வேலைக்காரி என் மகளை வாழ வெட்டின்னு சொல்லிட்டா. அதை கேட்டதுல இருந்து ராதா 4 நாளா சாப்பிடல, நானும் சாப்பிடல. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். என்ன சொல்ற சாரதா? ராதா உங்களுக்கு ஒரே மக, உயிருக்கு உயிரா வளர்த்தீங்க, ஒத்துக்கிறேன். ஆனா உங்களையும் தாண்டி வெளிய ஒரு உலகம் இருக்குதுங்கிறத நீங்க அவளுக்கு காட்டவே இல்ல. அதனாலதான் பெத்த அப்பனுடைய பாசம் பெருசு நினைச்சாலே ஒழிய கட்டின புருஷனோட அன்பு புரிஞ்சுக்கவே இல்ல. அப்படி அவ புரிஞ்சுகிட்டு இருந்தா தனியா வாழலாம்னு ராஜேஷ் கூப்பிட்டுப்பவே ராதா அவர் கூடவே போயிருந்திருப்பா. அவளை புருஷன் கூட போக வேண்டாம் சொன்னதே நான் தானே. என்ன என் மகளை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அன்பார்ச்சுனேட்லி நீங்க ராதாவுக்கு அப்பாவா போயிட்டீங்க. அதனால தான் பொண்ணு பிறந்த வீட்டிலே வச்சுக்கிட்டீங்க. அவளுக்கு நீங்க அம்மாவா இருந்திருந்தா அவளே போக மறுத்தாலும் அவளை கண்டிச்சு புருஷன் கூட போய் குடும்பம் நடத்துன்னு அனுப்பி வச்சிருப்பீங்க. சாரதா, நடந்து போறத பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இனிமே நடக்க வேண்டிய நல்ல காரியத்துக்கு நீதான் எனக்கு ஒரு உதவி செய்யணும். உருப்படியான காரியமா இருந்தா உதவி செய்ய தயார். நாளைக்கு என் மகளுக்கு வெட்டிங் டே. கல்யாண நாள் அதுவுமா அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதனால நீ ராஜேஷ் சந்திச்சு 4 நல்ல வார்த்தை சொல்லி நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துடுறேன். நான் போய் கூப்பிடுறது நல்லா இருக்காது. இன்னும் நீங்க போலி கௌரவம் பார்க்காம உங்க மகளை அனுப்பி அவ புருஷனை கூப்பிட சொல்லுங்க. நான் வர்றேன். வணக்கம் ஃபாதர். அடடே, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா? வாங்க. என்ன ஃபாதர், என் வீட்டுக்கார துணிமணிகளை நீங்க துவைச்சிட்டு இருக்கீங்க? என்ன செய்யறது, இதெல்லாம் அவர் பத்தினி செய்ய வேண்டிய வேலை. பாதிரி செஞ்சிட்டு இருக்கேன். கொடுங்க ஃபாதர், நான் காய போடுறேன். இதுவரை காய போட்டது பத்தாதா? இன்னுமா காய போடணும்? தமாஷா பேசுறீங்களே, கொடுங்க. ஆமா, அவர் துணிமணிகளை நீங்க துவைச்சு போடுறீங்க, சாப்பாடு யார் போடுறாங்க? அந்த பிரச்சனைக்கே இடம் இல்ல. என்ன, அவர் சாப்பாடே சாப்பிடுறது இல்லையே. இப்படி சாப்பாட்டை உதாசீனப்படுத்தினா உடம்புல கெட்டு போகும். நீங்களாவது அவருக்கு சொல்லக்கூடாதா? எவ்வளவோ சொல்லிட்டேன், அவர் கேட்கறதா இல்ல. தீபாவை விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வரணும், அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அது வரைக்கும் ஊன் உறக்கமே கிடையாதுன்னு சொல்லிட்டார். அப்படியா? அந்த தியாகியத்தான் பார்க்கலான்னு வந்த. இப்ப எங்க இருக்காரு? தீபாவை பார்க்க போயிருக்காரு. ஓஹோ, நாளைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். காலையில கோயிலுக்கு போகணும். அவர் வந்தார்னா தயவு செஞ்சு வீட்டுக்கு வர சொல்றீங்களா? நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். வர்றதும் வராததும் அவர் இஷ்டம்.